2025 ஆண்டு கேட்டை நட்சத்திரம் விருச்சிகன் ராசிக்கான புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரம், நீங்கள் கூற வேண்டிய சிறிய ஒரு வரியோ 2 வரி சின்ன மந்திரம் என்பவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள உங்களின் திசை யோகமாக இருந்துவிட்டால் உங்களுக்கு இப்பலனும் சேர்ந்து யோகத்தை தருமா பிரச்சனை தருமா என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு நடக்கிற திசை யோகமா இல்லையான்றதை எங்க பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்பதையெல்லாம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா தான் தெரிஞ்சு கொள்ளும். திசை யோகமா இருந்துட்டா உங்களுக்கு சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ இது கூட என்றாலும் பிரச்சனையே இல்லை. திசை இருக்கும் வீட்டதிபதி எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். சரி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் 16.40 டிகிரி முதல் 30 டிகிரி வரை முழுமையாக நீடிக்கின்றது. இதன் சின்னம் குண்டலா அல்லது குடை மற்றும் நட்சத்திர தெய்வம் கடவுள்களின் ராஜாவான இந்திரன். இந்திரனை தெய்வமாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களே, உங்களின் கடவுள்களின் ராஜாவான இந்திர தேவன், கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் கிரகத்திற்கு சொந்தமானது. இந்த ஆண்டு உங்கள் குடும்பம் மற்றும் குடும்ப மதிப்புகளில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முதல் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஆகவே இந்த அதிபதிகளும் நன்றாக இருக்கணும், அவர்களையும் கும்பிடுங்கள். கும்பிட்டா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களின் 2025 ஆண்டு பலனை பார்க்கலாம். சரியா? அதாவது 2025 ஆண்டு உங்கள் குடும்பம் மற்றும் குடும்ப மதிப்புகளில் சிறப்பு கவனம் செலுத்தி தொடங்கும். இந்த 2025 ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கம், என்னென்ன சந்தோஷத்தை எதிர்நோக்க போறேன் என்று முழுமையாக பார்த்தா தான் தெரியும். உங்கள் சேமிப்பு மற்றும் வங்கி இருப்பை அதிகரிக்க செய்வீர்கள். தொடக்கத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பழகும் விதம் அனைவரையும் கவர்ந்திழுக்கும். இருப்பினும் உங்கள் கேலியை மிகைப்படுத்துவதை தவிர்க்கவும். மற்றவர்களை பார்த்து கேலி செய்தல், கிண்டலடித்தல், பழித்தல் போன்றவற்றினால் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டாம். ஏனெனில் இது கவனக்குறைவாக ஒருவரை காயப்படுத்த கூடும். பிப்ரவரியில் நீங்கள் குடும்பம் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதம் 2025 ஆண்டு குடும்பம் மற்றும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் ஒரு குறுகிய பயணத்தை திட்டமிடலாம் மற்றும் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் உங்கள் தாயின் ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் தாயாரின் ஆதரவு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்தும் மற்றும் அவருடனான உங்கள் உறவை பலப்படுத்தும். சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கும் வீட்டை புதுப்பிப்பதற்கும் இது ஒரு சிறந்த நேரமாகும். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் உங்கள் தொழில் மற்றும் குடும்பம் மேம்படும், கல்வி சிறக்கும். மே மாதம், இந்த மாதம் மாணவர்களுக்கு, குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு சாதகமாக இருப்பதால், மே மாதம் சாதகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மே மாதம். ஜூன் மற்றும் ஜூலை மாதம் ஆன்மீக உலகம் மற்றும் ஆழ்ந்த அறிவியலில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆலோசனை, வழிகாட்டுதல், ஆசிரியர்கள் மற்றும் தத்துவ துறைகளுடன் தொடர்புடைய நபர்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் தத்துவ துறைகளுடன் தொடர்புடைய நபர்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை செல்வாக்கு செலுத்துவதில் வெற்றி பெறுவார்கள். செப்டம்பர் மற்றும் அக்டோபர், அதாவது 9ஆம் 10ஆம் மாதங்களில் 2025 ஆண்டு உங்கள் தொழில், குடும்பம் போன்றவற்றை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025 ஆண்டு புத்தாண்டு பலன் எப்படியாக அமைய போகின்றது என்பதை கேட்டை நட்சத்திர அன்பர்களே தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள். அதற்கு முதல் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்புக்கல்ல இருக்கு, தெரியாத சொல்றேன், வீடியோக்குள்ள இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்புக்கல்ல, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கல்ல கிளிக் பண்ண மூலம் நான் போட போன அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். லிங்காக நான் போடுற வீடியோ லிங்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க பார்த்து பயன்பெறுவ, மற்றவர்களும் பயன்பெற லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். கமெண்ட் பண்ணுவதன் மூலம் நீங்கள் ஒரு உங்களின் ஜாதகமோ கைரேகையோ பரிகாரமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில். ஜாதகம் சம்பந்தம் கேட்கிறா தெளிவாக எழுதணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம், பிறந்த இடம், உங்கள் நேரம், பெயர் எல்லாம் எழுதி
ஏதாவது ஒரு கேள்வி, அதாவது தொழிலோ இல்லாட்டி திருமண வாழ்க்கை ஏதாவது ஒன்றை பற்றி மட்டும் கேட்கலாம். வடிவாக விரிவாக முழுமையாக 2-3 கேள்வி கேட்கணும்ட்டா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி மெசேஜ் எழுதி கேட்கணும். போன் எடுக்க வேண்டாம், எனக்கு நேரம்ல மெசேஜ் எழுதி காசு கட்டி கேட்கலாம். ஜாதகம் கேட்கறேன்னா கைரேக்குன்னா முழுமையாக வடிவாக கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி காசு கட்டி. ஆனால் இலவசமாக அதில் சொல்கிறீங்களா, இலவசமாக ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு இந்த யூடியூப்ல இருக்கிற கொமாண்டில், இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் கேளுங்கள். வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் கேளுங்கள். என்ற வேற இடத்துல நான் சொல்றேன் இலவசமாக இதில் கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், பகிருங்கள். இது வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல். இந்த சேனலில் பிளேலிஸ்ட்ல நான் போட போகும் அனைத்து வீடியோ லிங்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் முழு வீடியோவும் இருக்கு. அது அந்த பேர்ல பிளேலிஸ்ட்ல எழுதிக்கிறேன். மற்றபடி தனித்தனியாக அதாவது நட்சத்திர வாழ்க்கை ரகசியம், ராசி வாழ்க்கை ரகசியம் என்றெல்லாம் திரும்ப கிரியேட் பண்ணி விட்டு இருக்கிறேன். ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் 12 ராசிக்கும், அது மட்டும் இல்லாம 2025 ஆண்டு புத்தாண்டு பலன் 12 ராசிக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது 2025 புத்தாண்டு நட்சத்திர பலன் சொல்லிக் கொண்டு வரேன். இதுகளையும் பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பேச்சு பலனும் ஏற்கனவே நான் வீடியோவாக போட்டுக்கிறேன். 12 ராசிக்கும், அதாவது 9:41 இரவு இடம்பெற போகின்றது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி பிளேலிஸ்ட் தெரியாத இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். அது தெரியாதாக்கள் வசிரஜி கைரேகன் ஜோதிடமும் வந்து யூடியூப்லயோ கூகுள்லயோ அடிச்சு கமெண்ட் பண்ணிட்டு சொட்டு விட்டு இது சம்பந்தம் அறிஞ்சோம், அது சம்பந்தம் பார்க்கலாம். அதாவது மாத ராசி பலன் ஜனவரி மாதம் 2025 ஆண்டு, இந்த 2024 டிசம்பர் மாத பலன் எல்லாம் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தான் தெரியும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். எதாவது சொல்றேன் அதை எழுதி கேட்கலாம், அது மட்டும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள் உங்களோட கையில இருக்கிற அனைத்தையும் அறிஞ்சு கொள்றது பயிற்சி வகுப்பாயும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அரச வேலையோ தனியார் வேலையோ எத்தனை வயதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிறப்பிலிருந்து கோடீஸ்வர யோகம் இருக்கிற கைரேகை, இடையில கோடீஸ்வர, அதாவது கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு முதல் கோடீஸ்வர யோகமா, கல்யாணத்துக்கு பிறகு எப்படி ஏற்படும் பிச்சைக்கார யோகத்திலிருந்து கோடீஸ்வர யோகம் வரைக்கும் இடப்பட்ட கோடீஸ்வர யோகங்கள், அதாவது பணம் எப்ப வரும் இல்லை என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களின் குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் கையை வச்சே சொல்லியிருக்கிறேன். மேடுகள், அதாவது குருமேடு, சனிமேடு, உங்களின் முக்கியமான ரேகைகளை, அதாவது ஆயில் புத்தி ரேகை, இதய ரேகையை வச்சு என்ன பலன், என்னென்ன நடக்கும். ஆயுள் ரேகையிலண்டா உங்களோட ஆயில் மட்டும் இல்ல, வேற பலன்களும் ஆயுள் ரேகை வச்சு சொல்லியிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு எத்தனை வயது மட்டும் இருக்கிறன்றதுக்கு தான் ஆயுள் ரேகை பார்க்குறேன்னு நினைக்காங்க, வேற எதுக்குன்னு சேர்த்து தான் பார்க்குறேன். அதே போல தொழில் ரேகை, அதாவது நடுவில் இருக்கிற ரேகை சனி ரேகையை பற்றியும், அதாவது தொழில் ரேகை அதான், அதை பற்றியும் நான் வீடியோவாக போட்டுக்கிறேன். அது தொழிலுக்கு மட்டும் இல்லாமல் வேறு பொருளாதார ரீதியான இதுக்கு வந்து அது சம்பந்தமாக வடிவ விளக்கம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான புத்தாண்டு பலன் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை பார்க்கிறார்கள் கட்டாயமாக நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள். ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் 12 ராசிக்கு போட்டுக்கிறோம். அதுபோல நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தே ஆகணும். என்றால் நீங்கள் அதை பார்த்தாத்தான் உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்புகிற திசைப்பலங்கள் நீங்கள் கூற வேண்டிய 1-2 வரி மந்திரத்தை அதில் சொல்லி இருக்கிறேன். உங்கள் தொழில், திருமணம், அதாவது குடும்பம், குண்ணம் போன்றவற்றையும் தனித்தனியாக விரிவாக சொல்லி வேண்டும். உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் முதல் எழுத்து, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் வைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் முதல் எழுத்து. அது மட்டும் இல்லாமல் தொடர் எழுத்துன்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள், தெய்வங்கள், மரம், வழிபட வேண்டிய மரம் எல்லாம் சொல்லிக்க விருட்சத்தையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய சிறு மந்திரம், உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு கிடையாது திசைப்பலம், எந்த திசை யோகம், எந்த திசை பிரச்சனை, அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதி எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிக்கலாம். அது நன்றாக இருந்து விட்டால் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் சனியோ குருவராக இது கூடாட்டியும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிக்கிறேன். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். ஜூன் மற்றும் ஜூலையில் ஆன்மீக உலகம் மற்றும் ஆழ்ந்த அறிவியலில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். ஜூன் மற்றும் ஜூலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜூன் மற்றும் ஜூலை மாதம் சரியோ. ஆலோசனை, வழிகாட்டுதல், ஆசிரியர்கள் மற்றும் தத்துவ துறைகளுடன் தொடர்புடைய நபர்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு செல்வாக்கு செலுத்துதல், வெற்றி பெறுவது. அடுத்தது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். அதாவது 9ஆம் 10ஆம் மாதங்கள் 2025ஆம் ஆண்டு தொழில் துறையில் முன்னேற்றம், பண ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க நல்ல நேரமாக அமைகின்றது. ஆண்டின் இறுதியில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஆண்டின் இறுதியில் உங்கள் உடல் நலம் மற்றும் நாள் வாழ்வில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள், இல்லையாட்டில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்.
உங்கள் செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். உங்களுக்கு உங்கள் திசை நன்றாக இருந்துவிட்டால் எந்த கிரகமோ எந்த பலனோ உங்களை எதுவும் செய்யாத.